ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவே, நீங்கள் தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களோடு கூட பேசி வழிநடத்தி இந்த நாளுக்குரிய வார்த்தை ஆகாரத்தை எங்களுக்கு விட்டு தரும்படியாய், எங்களுக்கு உபதேசிக்கும்படியாய், போதிக்கும்படியாய் தகப்பனாகிய ஆவியானவர் மூலமாக நாங்கள் பெற்று புசிக்கத்தக்கதான ஜீவ ஆகாரத்தை எங்களுக்கு தந்தையாகிய ஆவியானவர் மூலமாய் தந்தருளுவீராக. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பாதம் பணிந்து கேட்கிறோம். தந்தையே, ஆவியானவரே வருவீராக. மண்ணோட்டை பொறுப்படுத்து கொள்ளும் மாம்சம் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாதவைகள் ஒன்று கூட ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய வெளிச்சமும் நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய நேசமும் பாசமும் அன்பும் உம்முடைய வல்லமையும் பலனும் ஆண்டவரே, எளியவனையும் ஆராதனையிலே பங்கு பெறுகிற பிள்ளைகளையும் லைவ்ல இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆட்கொள்வதாக. நீர் ஒருவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய சன்னிதானத்தில் சமூகத்தில் அவர் பாதபடியில் நாம் ஒருமிக்க காணப்படும்படியாக கர்த்தர் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்த வார்த்தை, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவார். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் வாசிங்க. யோபு பேஜ் 670 670. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய ஒரு காலம் நேரம் வேலை என்று இழப்பில் இருக்கிற மகனுக்கு, இழப்பில் இருக்கிற மகளுக்கு, மிகுந்த தேவையில் இருக்கிற மகனுக்கு, தேவையாக இருக்கிற மகளுக்கு கர்த்தர் தாம் செய்ய நினைத்திருக்கிறது தடைபடாது. அவர் என்ன செய்யணும்னு வைத்திருக்கிறாரோ அதை சாத்தானோ, சாத்தானின் மனுஷர்களோ, சர்ப்பங்களோ, சர்ப்பத்துக்கு விற்று போட்டு மந்திரங்களையும் சூன்யங்களையும் பிசாசுகளை நம்பி அதன் பின்னே சென்று அதற்கு கூலி பொருத்தி அதை ஏவி விட்டு எல்லா விதத்திலையும் போராடுகிற, தடை செய்யும்படியாய் போராடுகிற அத்தனை சத்துருக்களையும் கர்த்தருடைய வல்லமை அழித்து, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அழித்து அவர் நினைத்ததை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த மகா பரிசுத்த தேவன், உன்னதத்தின் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் குறித்த நேரத்தில் வேளையில் அவருடைய வல்லமை அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படும். எப்போ அவர் குறித்திருக்கிற நேரத்தில், வேளையில், காலத்தில் அவருடைய வல்லமை வெளிப்படும். அது வரைக்கும் அவரோடு கூட அவருடைய பிள்ளைங்க இல்லை, அவருடைய பிள்ளைங்களோடு அவர் இல்லை என்று உலகமும் உலகத்தில் உள்ளவர்களும் சத்துருக்களும் சத்துருக்கு விற்று போட்டவர்களும் தூற்றிக்கொண்டே
சொல்லிக்கொண்டே வருவார்கள். தூற்றிக்கொண்டே, தூஷணம் பண்ணிக்கொண்டே, சொல்லிக்கொண்டே வருவார்கள். ஆனால் கர்த்தருடைய வேளையும் நேரமும் காலமும் வரும்போது அவருடைய வல்லமை வெளிப்படாமல் போகாது. அதை யாரும் இறுக பிடிச்சி கட்டி வைக்கவே முடியாது. மரணத்தை நமக்காக ருசி பார்த்து மரணத்தை ஜெயித்த, சாத்தானை ஜெயித்த, நம் பாவ சாபங்களை சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மை மன்னித்து, பாவ சாபங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் தரித்திரத்தும் இருளின் அந்தகார பிடியிலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து, ஆதிக்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்குது. அவர் நாமமும் இரத்தமும். கல்வாரி சிலுவையில் தகுதியற்ற நீசர்களும் பாவிகளும் அவருக்கு துரோகம் செய்த துரோகிகளுக்கு அவர் சிந்தின அவர் மன்னிப்பு தாவனிடத்தில் கேட்டு பெற்று தந்து அவர் நமக்காக விலைக்கரையமாய் தன்னையே கொடுத்தவர். நம் ஆக்கினைகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். பிதா நமது பேரிலே செலுத்த வேண்டிய கோபத்தை தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேலே செலுத்திட்டார். ஏசப்பா மேலே செலுத்தி எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய வல்லமை அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படும். அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய பராக்கிரமம், அவருடைய புயபலம் கட்டாயம் வெளிப்படுகிற நாளிலே வேளையிலே வெளிப்படும். அது வரைக்கும் தேவன் அவர்களோடு இல்லை, அந்த தேவன் இவர்களோடு கூட இல்லை என்று சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வார்த்தை மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமாம், இது ரொம்ப ஃபேமஸான வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி அவர் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக, பேஜ் 1076, கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையிலே நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நிச்சயமாக தடைகளை நீக்கி போடுவார். என்னென்ன தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை, சத்ருவின் தடைகளை, சத்ருவின் மனுஷருடைய தடைகளை, அதிகாரத்தின் தடைகளை கர்த்தர் தகர்த்து போடுவார். சர்பத்தின் தடைகளை தகர்த்து போடுவார். அவர் அது வேலையை குறித்து வைத்திருக்கிறார். தகர்த்து போடுவார். எந்த நேரமும் தகர்த்து போடுவார். எந்த வேலையும் தகர்த்து போடுவார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நாள் உண்டாவதற்கு முன்னே நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடை செய். அதான் அவருடைய வேலை என்று வரும்போது, அவர் குறித்த வேலை காலம் வரும்போது அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அது வரைக்கும் சாத்தான் பலசாலி போல, சாத்தானின் மனுஷர்கள் பராக்கிரமசாலிகளைப் போல காணப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் எழும்புகிற வேளையில், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, நன்மை செய்ய, ஜெயம் கொடுக்க, சிறையிருப்புகளை திருப்ப, தடைகளை உடைக்க,
சத்ருவின் கிரியைகளை அழிக்க அழிக்க அவர் எழும்பும்போது சகலமும் தகர்க்கப்பட்டு, கர்த்தராலே தகர்க்கப்பட்டு, பராக்கிரமசாலிகள் எல்லாம் பேடிகள் ஆவார்கள். தாளடிகளைப் போல, கர்த்தராலே தாளடிகளைப் போல மாறி போவார்கள். அந்நாளிலே அது கர்த்தராலே விளங்கும். அந்நாளிலே கர்த்தராலே அது விளங்கும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும்ன்றார். அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அது நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே அது நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். எல்லாரும் இப்போ வாசித்த இந்த வேத வசனத்தை எல்லாராலையும் விசுவாசிக்க கூடுமா? எல்லாரும் விசுவாசிக்கணும். கண்டிப்பாக விசுவாசிக்கிறவர்களாலே நடக்கிற அடையாளங்கள், அற்புத அடையாளங்கள், விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். வேதத்தில் இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாத இடத்துல அவர் அற்புதம் செய்யலைன்னு. சொந்த ஊராகிய அவர் வளர்ந்த நாசிரேத் ஊரில் அற்புதங்களை செய்யலை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரை நம்புகிறவர்கள், ஒரு நன்மை நடந்துருச்சு, ஒரு ஆசீர்வாதம் நடந்துருச்சு, கொஞ்ச நாள் ஜெப தேவையில் உள்ள காரியம் நடந்துருச்சு, காரியங்கள்னும் போது ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் எல்லாம் இருக்கும். ஆனால் அது ஒரே நாளில் ஓடிவிடும். அல்லது 1/2 மணி நேரத்தில் 2 மணி நேரம் இருக்கும். அந்த குஜலெல்லாம் எல்லாமே குஜாலெல்லாம் போயிடும், அந்த குழு எல்லாம் போயிடும். திருப்பி வேறு ஒன்று துத்திக்கும், இப்படி மாற்றி மாற்றி வரும். ஆனால் மாறாத நேசர், அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நீங்கி 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 அந்த தடைகளை எல்லாம் வேறு வேறு விதத்தால் தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி 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 கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். மத்தேயு 14ஆம் அதிகாரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23-33. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அளவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அவ்வளோதான். 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் என்ன ஜனங்களை அவர்
அனுப்பி விட்டார். அதே அதிகாரம் 15ஆம் வசனம், 15, 16. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இந்த வார்த்தை என்ன 22 போடப்பட்டிருக்கு. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில், இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் என்ன ஜனம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்குது. ஒரு கூட்ட ஜனம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரொம்ப நேரமாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவர் கர்த்தருடைய செய்தியை, தேவனுடைய வார்த்தையை ஜனங்க கேட்டு கொண்டிருக்கிறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. என்னவா ஆயிற்று? சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆனதுனால சீசர்கள் சொல்கிறாங்க, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, பொழுது போயிடுச்சு. பொழுதுனா தெரியல, புரியல. பொழுதுனா என்னன்னு பொழுது போயிட்டு வனாந்திரமான ஒரு இடம். என்ன இடம்? வனாந்திரமான இடம். ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. வனாந்திரமான இடம்னா என்ன? அங்கே மாலு, ஷாப்பிங் சென்ட்ரு, அங்கே இந்த மாதிரி சாப்பிட்ற இடங்கள், ஃபுட் கோர்ட்டு, இதெல்லாம் எதுவுமே இருக்காது அங்கே. ஒன்றுமே டீ கடை, பன்னு கடை, பிஸ்கட் கடை, அப்படிலாம் எதுவுமே இருக்காது. வனாந்திரமான ஒரு இடம் அது. அதனால் சீசர்கள் சொல்கிறாங்க ஏசப்பா கிட்ட, உங்களுக்கு தெரியலையே ஏசாமி, சாயங்காலம் ஆயிடுச்சே. காலையில் கேட்க ஆரம்பித்தாங்க. கேட்க மெய் மறந்து சாயங்காலம் ஆகிப்போச்சு. பசி மறந்துட்டாங்க. பசி தண்ணி எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. உங்கள் வார்த்தையில் மெய் மறந்துட்டாங்க. இப்போ அவங்கள, இது உங்களுக்கே தெரியல, இது சாயங்காலம், உங்களுக்கு தெரியல, இது வனாந்தரம். இது என்ன தெரியல? யாருக்கு தெரியல சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு? ஏசப்பாவுக்கு. வனாந்தரம்னு யாருக்கு தெரியல? ஏசப்பாவுக்கு தெரியல. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இங்கே வனாந்தரம் எதுவும் கிடையாது. அவங்கள அனுப்பிச்சி விடணும். அவங்கவுங்க கிராமங்களில் போய், அந்தந்த கிராமங்களில் போய் அத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைக்கணும்னா பல கிராமங்களுக்குள்ளே போய் ஆகாரம் கொள்ள வேண்டும். அதனால் அவங்கள அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை என்று சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. சாயங்காலம்னு சொல்கிறோம், வனாந்தரம்னு சொல்கிறோம், அதான் பொழுது போயிடுச்சுன்னு சொல்கிறோம், இன்னும் இரவு வர ஆரம்பிச்சிட போது. ரெண்டாவது, அவங்க எல்லாரும் பசியில் இருப்பாங்க, எல்லாருமே பசியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கணும். அதனால் அவங்கவுங்க கையில் என்ன காசு வச்சுருக்காங்களோ அதன் பிரகாரம் போய் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை கிராமங்களில் போய் இது பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் ஏசப்பாவோ என்ன சொல்கிறாங்க? நீ அவங்கள அனுப்பிவிட வேண்டியது இல்லை, நீ அவங்கள என்ன செய்யாத, அவர்களை அனுப்ப வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனங்கள் கொடுங்கள்னு. இப்போ இங்கே எங்கேன்னு ஆகாரம் செஞ்சு வச்சுருக்கோம்? இங்கே எங்கே அப்பங்களை சுட்டு வச்சுருக்குறோம்? எத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு எங்கே கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்? எல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி, எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிற மாதிரி, தயார் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி பேசுகிறாரே, அப்படி சொல்கிறாரே என்று திகைச்சு போயிருக்காங்க. நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று. 17ஆம் வாரம் பாருங்கள், 17, 18, 19. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு, அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள்.
ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். ஆமாம், அப்படின்னா கிட்டத்தட்ட பிள்ளைங்க ஸ்திரீயெல்லாம் சேர்த்தா 20000 பேர். எவ்வளோ பேர்? முதல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை, தேவ வார்த்தையின் ஆகாரத்தை சாப்பிட்டுட்டாங்க, அந்த பலத்தில் இருந்துட்டாங்க. இப்போ சரீரத்தில் பலன் வேணும், சரீரத்தில் அவங்களுக்கு பலன் வேணும், சரீரத்தில் பலன் வேணும். இப்போ நீங்கள் போஜனம் கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க ஏசப்பாவுக்கு மறுபடியும் சொல்கிறாங்க, என்னடா இது இப்படி சொல்கிறாரே, இங்கே 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 இருக்கிறது ஒரு 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு, 2 மீனும் 5 அப்பம் தான் இருக்குது, 5 அப்பம் தான் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியும்? 20000 பேர் இருக்காங்க, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் அர்த்தம். ஆனால் அந்த 5 அப்பங்களும் 2 மீனும் யார்கிட்ட இருந்ததோ, எவர்கிட்ட இருந்ததோ அது அவர்களிடத்தில் அது அவர்களை வைத்திருந்தாங்கன்னா கொடாமல் ஏசப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுக்காம அவங்க வரைக்கும் எனக்கு வேண்டிய ஆகாரம், இது என்னுடைய வயிற்றுக்குரிய ஆகாரம் என்று அவர்கள் வைத்திருந்தால் அந்த 2 மீனும் 5 அப்பந்தான், அது அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அது தனக்கென்று வைத்திராதபடி கேட்ட மாத்திரத்திலே கர்த்தரிடத்தில் கொடுத்துட்டாங்க. யாரோ அந்த நபர் கொடுத்துட்டாங்க. இப்போ அது ஏசப்பா கையில் வந்துருச்சு. அது வரைக்கும் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பமும் 2 மீனும் தான். அது எப்போ ஏசப்பா கிட்ட கொடுத்துடணும், ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, ஏசப்பா சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கையில் கொடுத்துடணும், 5 மீனையும் 2 அப்பத்தையும் மனதார கொடுத்துடணும் என்று கொடுத்துட்ட பிறகு, அவர் கைக்கு வந்துட்ட பிறகு அதை பிதாவினிடத்துக்கு கொண்டு போயிடுறாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்தேன்னா பிதாவினிடத்தில், பிதா தான் ஆசீர்வதிக்கணும், கிறிஸ்துவின் மூலம் தான் செய்வார், கிறிஸ்துவும் பிதாவின் மூலம் தான் செய்வார். பிதாவினிடத்தில் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து கொடுக்குறார். இப்போ ஒரு கூடையில், அந்த ஒரு கூடையில் இருக்குது அந்த 5 இது அப்பமும் 2 மீனும். அந்த அப்பத்தை எடுக்க எடுக்க அப்போ அந்த கூடையிலிருந்து வரும்போது அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் கை காலெல்லாம்? மீனை எடுக்க எடுக்க மீன் வந்துன்னு இருக்குதுன்னா, 2 மீன் தான் இருந்தது, எடுக்க 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 எடுக்கன்னு எப்படி எடுக்க எடுக்கன்னு. அப்போ அந்த பிள்ளையாண்டா நான் வந்து யார் கொடுத்தாரோ அவர் கரத்தில் இருந்து அது யாரோ ஒருவர் அங்கே வைத்திருக்கிறார் என்று ஏசப்பாவுக்கு ஏற்கனவே தெரியும், முன்னரே தெரியும். அதை கொடுக்க மனது உள்ளவர் என்று தெரியும், கொடுக்க மனதில்லாதவர் என்று தெரியல, கொடுக்க மனதுள்ளவர் என்று தெரியும். கொடுக்க மனதுள்ளவர், மனதார கொடுப்பார் என்று அவர் மனதார கொடுக்கணும். அது அவர் கரத்தில் வரத்துக்கு கொஞ்சம் நேரமாகும். அவர் அதை தேவனிடத்துலேருந்து ஆசீர்வதித்துக்கு ஒரு நேரம் இருக்குது, ஆசீர்வதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. பிறகால அந்த கூடையிலிருந்து எடுக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. சாயங்காலம் தடை செய்ய முடியல, பொழுது சாய்ஞ்சது தடை செய்ய முடியல, வனாந்தரம் தடை செய்ய முடியல. சீசர்கள் எல்லாம் இது எப்படி அசாத்தியம் என்று நினைத்த காரியங்கள் தடைபடலை. ஒன்றை எடுத்து அதை ஆசீர்வதித்து அது பலுகி விருத்தி அடைய செய்கிறது தேவனுடைய வழிகள். அது தேவனுடைய வழிகள், அதுலேயும் தடை இல்லை. கொடுக்க மனது உடையவர்கள் கொடுக்க மனதில்லாமல் போகாதபடி அதுலேயும் தடை இல்லை, தேவன் செய்த அற்புதத்திலையும் தடை இல்லை, ஆசீர்வதித்த அந்த அற்புதத்திலையும் தடை இல்லை. கூடையிலிருந்து அப்போ எடுக்கிற ஒரு நேரம் வேலை இருக்குது. அது எடுக்க 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 வந்து கொண்டே இருக்குது. அப்போ ஜனங்க, இவங்க சீசருங்க எடுக்க எடுக்க இந்த அதிசயத்தை பார்க்க வந்த ஜனங்கள்லாம் பார்க்க எவ்வளவோ பிரமிப்பில் இருந்திருப்பாங்க இல்லையா? பயங்கர பிரமிப்பில் இருந்திருப்பாங்களே. யாராக இருந்தாலும் பயங்கர ஒன்று கூடையை எட்டி பார்க்க மீனாக வந்துன்னு இருக்குது, அப்பமாக வந்துன்னு இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? அது போக எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டது போக 12 கூட மீதி 12 கூட எல்லாரும் சாப்பிட்டது போக ஒரு கூட அரை கூட அப்படின்னு இருந்திருக்கலாம், ஒரு கூடன்னு.
அதுலேயும் அர்த்தம் இருக்குது. 12 கூடைய எடுத்து வைக்கிற ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தையும் பிரம்மாண்டமான அற்புதத்தையும் பார்த்து சாப்பிட்ட அந்த ஜனங்களை தான் அனுப்பி விடுகையில், எப்படி விடுகையில் அவங்களெல்லாம் இந்த 20,000 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. சாயங்கால நேரம் சீஷர்கள் தான் கூடையிலேருந்து எடுத்தது, எல்லாம் எடுத்து மீனை வாங்கினது கொடுத்ததும், 2 மீன் 5 அப்பம் வாங்கினது கொடுத்ததும் அதுதான், பச்சை மீன் இல்லை. ஆமாம். அப்போ எடுத்து பார்த்து இந்த 12 சீஷர்களுடைய கண்களும் இந்த அற்புதங்களை கண்ணார, மற்றவங்களும் பார்த்தாங்க, ஏன்னா இவங்க ரொம்ப க்ளோஸாக பார்த்தவங்கள, நெருக்கமாக பார்த்தவங்க, இவங்க 12 பேரும் அந்த பிரம்மாண்டமான அற்புதங்களை பார்த்தவங்க. அவங்கள தான் ஏசாமி சொல்கிறாரு 22ஆம் வசனத்தில். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி, சீஷர்கள் எல்லாம் படகுல ஏறுறாங்க, ஒரு படகுல ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார்னா ஏசாமி தான் அனுப்பிவிடுறாரு. ஏசாமி தான் இந்த 12 சீஷர்களையும் ஒரு படகுல அனுப்பி விடுறார் அக்கறைக்கு. ஒரு இடத்துக்கு போகணும், ஏசாமி வரத்துக்கு முன்னாடி நீங்கள் போங்க அங்கன்னு. இவங்க யோசித்திருக்க மாட்டாங்களா? படகு வேணுமே. ஏசாமி எப்படி வருவார்? அமுச்சு விட்டாரு ஏசாமி படகுல போக சொல்லிட்டாரு. சீஷர்களுக்கு அந்த சந்தேகம் இருந்திருக்காதா? ஏசப்பாவோட படகுல தண்ணியாச்சா, படகுல போகணுமே, தண்ணியாச்சா, குடுன்னு சமுத்திரத்தில் ஓட முடியுமா என்ன? எப்படி ஓட முடியும்? பயப்படுறது ஒரு பக்கம் இருப்போம், உயிரோட இருப்போமா முதல்ல ஒரு முங்கி செத்துவிடுவான். எப்படி ஓட முடியும்? முதலாவது அதில் எப்படி நடக்க முடியும்? ஓட முடியாது, நடக்க முடியாது. அப்போ ஏசப்பா இங்கே தனியாக இருக்கிறான்றாரு. ஏசப்பா இங்கே தனியாக இருக்க கவனிக்கணும். இங்கே என்ன செய்கிற? தனியாக இருக்கிறேன். நீங்கள் போங்க, நீங்கள் முதல்ல போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? படகுல அந்த இடத்துக்கு, அந்த ஊருக்கு அக்கறைக்கு அந்த பக்கம் நீங்கள் படகுல போங்கன்னு அனுப்பி விட்டதே ஏசப்பா தான். நாங்கள் போகிறோம் நீங்கள் இருங்க, நாங்கள் போகிறோம்லாம் அவங்க சொல்லலை. ஆனால் ஏசப்பா தான் அனுப்பி விடுறாங்க. ஏசப்பா தான் அந்த வழியில் நடத்துகிறாங்க. ஏசப்பா தான் அந்த வழியில் அனுப்புகிறாங்க. ஏசப்பா தான் அந்த பாதையில் அனுப்புகிறாங்க. ஏசப்பா தான் அந்த வாழ்க்கையின் படகுல அனுப்புகிறாங்க. வாழ்க்கையின் படகுல அனுப்பி விடுறாங்க. ஆனால் அதில் எத்தனை பேராபத்துகள் நிறைந்திருக்கும் என்பது ஏசப்பாவுக்கு தெரியும். வசனம் சொல்லப்படுகிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக, சாயங்காலம் என்று சொல்லப்படுது. சாயங்காலம் என்று சொன்ன பிறகு அங்கே என்ன இருக்காது? வெளிச்சம் இருக்காது. அந்த லைட்டுகள் இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், பெரிய பெரிய லைட்டுகள்லாம், பெரிய பெரிய ராட்சத பல்புகள் எல்லாம் எரியும். சாயங்காலம்னா கவர்மெண்ட்டில் போட்டுருவாங்க. அந்த காலத்தில் கவர்மெண்ட்டில் போட்டுருவாங்க. அந்த காலத்தில் ஏது லைட்டு? எதுவுமே கிடையாது, இருட்டு. எதுவுமே இல்லை, இருட்டு. ரெண்டாவது தீபந்தங்கள்லாம் அங்கங்கே ஏற்றி வச்சுருப்பாங்களா? நான் கிடையாது. வீடுகளில் வச்சுருப்பாங்க, வீடுகளுக்குள்ளே வச்சுருப்பாங்க, ரைட்டு. அவங்க எல்லைகளுக்குள்ளே வேணால் கூட வச்சுருக்கலாம். ஆனால் அதுக்காக தெருவில், மலைக்கு போகிற வழியில், மலைப்பாதையில் அங்கெல்லாம் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாமே என்ன செய்யுது? இருட்டு. தேவன் வெளிச்சம், தேவன் வெளிச்சமானவர். அங்கே தனிமையாக இருந்தார். பிதாவோடு தான் இருக்கிறார். பிதாவோடு தனிமைனா பிதாவோடு தான் இருக்கிறார். அப்போ அவரோட கூட தான் சம்பாஷித்துட்டு அவர் இருக்கிறார் என்றால், தனிமையாக இருக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், தனிமையாக இருந்தார் என்று. 24ஆம் வசனம், அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து. இப்போ படகுல இவங்க போயிட்டாங்க ஜம்முன்னு. இவங்க இப்போ எதை பார்த்தாங்க? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 5 அப்பமும் 2 மீனும் கூடையில் வந்துக்கினே இருக்கிறத பார்த்தாங்க. இந்த பிரமிக்கத்தக்க அதிசயத்தை, அற்புதத்தை, ஏசப்பா கரத்தினால உண்டான அற்புதத்தை பார்த்து அதை மறக்க கூட முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய காரியம். அதை நினச்சி படகுல சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கவங்களுக்கு நடுக்கடலில் வந்த உடனே போட்டு போக மாட்டேங்குது. போட்டு
போக மாட்டேங்குது. இந்த கரையிலேருந்து அந்த கரை போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகணும்னா இவங்க விறுவிறுன்னு நடுக்கடைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதிலிருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரமாக அங்கேயே போட்டை ஓட்டின்னு இருக்கிறாங்க. அதே இடத்துல வாழ்க்கையில் போக முடியாதபடி, முன்னேறாதபடி, முன் செல்லாதபடி தடைன்னா தடை, அவ்வளவு சாத்தான் தடை, அவ்வளவும் சாத்தானுடைய தடை. அந்த சந்தோஷத்தில் இருந்த சந்தோஷம்லாம் பறந்துட்டு, அந்த அற்புதத்தெல்லாம் மனதில் இருந்து எண்ணத்தில் இருந்து எல்லாமே பறந்துட்டு, எல்லாமே கர்த்தர் நடத்தின அந்த அற்புதங்கள் எல்லாம் பறந்துட்டு, இப்போ எதிர்காற்று வீசுது. படகு இப்படி போகாதபடி இப்படி தள்ளுது. இவங்க இன்னும் தண்டு வலிக்கணும்னா கை கால்லாம் விட்டு போச்சு. இப்போ போட்லேயே படுத்துக்க வேண்டியதான் 12 பேரும். ஆனால் போட்டில் படுத்திருந்தாலும் ஆபத்து. இரவாயிற்று. நல்ல இரவு, சரியான இரவு. அதுலேயும் கடலில் சுத்தமாக தெரியாது, எங்கே என்ன இருக்குதுன்னே தெரியாது. வெட்டாந்தரையிலே ஒன்றும் தெரியாதுன்னா கடலில் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஓட்டுன்னா திகிலும் பயமும் கலக்கமும் வந்துருச்சு. இப்போ ஏசாமி அனுப்பிச்சி விட்டாருன்னா அந்த சந்தோஷத்தில்னா சர்ன்னு போயிடலான்னு ஏசாமி சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ ஈஸியாக நம்ம அந்த தேவன் வழி நடத்தி போகிற பாதையில் ஈஸியாக போயிடலாம். தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கையின் பயணத்தில் ஈஸியாக போயிடலாம். ஆனால் அனுப்பி விட்டாரே ஏசப்பா. ஆனால் அவர் கவனம் எல்லாம் இந்த படகுல போயிருக்கிறவங்க மேலே இருக்குது. இவங்க என்ன ஆவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். எப்படிப்பட்ட கடுமையான அவதி வருவாங்கன்னு, எப்படிப்பட்ட உபத்திரவத்தையும் திகிலையும் பயத்திலையும் அவங்க இருப்பாங்கன்னு அவருக்கு நன்றாய் தெரியும். அவருடைய கவனமெல்லாம் எண்ணமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய சீஷர்கள் மேலே அவர் தான் அனுப்பி வச்சார். அவர் தேர்ந்தெடுத்த பாதை, அவர் தேர்ந்தெடுத்தபடி, அவர் முன்குறித்தபடி, அவர் நியமித்த நேரம் அவர் தான் அனுப்பி விடுறார். அவர் தான் அதில் அனுப்பி விடுறார். எதிர்காற்றாக இருந்ததுனால அலறுன்னு அலறாங்க. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். கடல் மேலே இப்போ நடந்து வராரு. நீங்களும் நானும் நடக்க முடியுமா? சாதா தரையில் நடக்கும்போதே கொஞ்சம் என்ன பிடிச்சிக்க, அந்த பக்கம் பிடிச்சிக்கம்போம். இல்லைன்னா தெரியலன்னு இருக்கும்போது சில நேரம் வழிக்குன்னு பொத்துன்னு போய் யார் மேலேயாவது போய் விழுந்து அவங்க மண்டையும் உடைக்க செஞ்சுருவோம். நம்ம மண்டையும் உடஞ்சிட்டேன் என்ன அப்படின்னு. ஆனால் கடல் மேலே கடலை உண்டாக்கின கர்த்தர், சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தர் கடலின் மேலே நடந்து வரார். ஏசப்பா கடலில் நடந்து வரதை பார்த்தவொன்னே சீஷர்களுக்கு இன்னும் அதிகம் கலக்கம் வந்துருச்சு. என்னன்னு வந்துருச்சு? ஐயோ, பொல்லாத ஆவி ஒன்று கடலில் வருது. என்ன வருது? பொல்லாத ஏதோ ஒரு ஆவி வருதுன்னு ஆவேசத்தினாலும் பயத்தினாலும் அவங்க அலறுகிறார்கள். 26ஆம் வசனம். இயேசு அவர்களுடனே பேசி அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இதோட இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? இப்படி இருக்கு. பிறகால 28, 29 இருக்கு. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடோன்றார். 12 சீஷர்களில் இவர் வாயை திறந்துட்டார். பேதுரு, நான் வரட்டுமா ஏசப்பா? நீங்களும் நடந்து வரீங்களே, எனக்கும் ஆசையாக இருக்குன்னு. 11 சீஷர்களுக்கும் என்ன நினச்சிருப்பாங்க? தேவைதானா பேதுரு? அமுக்கமாக இப்போதானே படகு இங்கேயும் அங்கேயும் அவரை கூட மாட்டேங்குது. ஜாமான மாதிரி தண்ணியிலேயே ஜாம் ஆகிட்ட மாதிரி நின்று போச்சே. போட்டு என்ன வலிச்சாலும் தண்டு வலிச்சாலும் நம்ம இதிலே கடல்லே பிறந்து வளர்ந்தவங்க. ஆனால் நமக்கே காற்று என்ன பண்ணிடுச்சு? தண்ணி காட்டி விட்டுருச்சு. இனி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கையே நமக்கு போயிடுச்சே. அது முடிஞ்சு ஒரு நிமிஷம் கூட ஆகலை, நீ அதுக்குள்ளேயும் தண்ணி மேலே போய் நடக்க போகிறேன்றியே அப்படின்னு அவங்களுக்குள்ளே அந்த கேள்விகளை எல்லாமே இருக்கும். ஆனால் பேதுரு கேட்குறார் ஏசப்பா கிட்ட,
ஏசப்பாவை பார்த்த மாத்திரத்தில் சந்தோஷத்தில் தண்ணியில் காலை வச்சிடுறாரு. ஆனால் நின்றுடுறாரு, உள்ளே போல, தண்ணிக்கு உள்ளே போல. ஏசப்பாவை பார்த்து பார்த்து வந்து வர வர நடந்தே வந்துடுறாரு. ஏசாமி நடந்த மாதிரியே நடந்து வர்றார். ஏசப்பாவால், அவரால் அல்ல, ஏசப்பாவால் நடந்து வராரு. வந்து வந்து அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிற்கலை. காற்று பலமாக வீசுது. அந்த காற்றை அவர் திரும்பி, காற்றுனா பிரச்சனை, காற்றுனா துன்பம், காற்றுனா உபத்திரவம், காற்றுனா அவமானம், காற்றுனா தூஷணம். காற்று நம்ம காற்றுனா நினைக்கிறோம், இந்த காற்று இல்லை, இந்த காற்று இல்லை. அர்த்தம் எந்த காற்று அல்ல. நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், சந்திக்கும் பிரச்சனைகள். அந்த பக்கமாக இயேசுவை பார்க்கறதுக்கு பதிலாக இதை தீர்க்கிறவரை பார்க்கறதுக்கு, தீர்த்து போடுகிறவர், இது வேரோடு எடுத்து போடுகிறவரை பார்க்காம, இதை நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், அங்கே பயங்கரமாக இருந்திருக்கும். அங்கே திரும்பி பார்த்ததுனால தண்ணிக்குள்ளே முங்கிறார், தண்ணிக்குள்ளே முங்க ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் நடந்தார், ஏசப்பாவை பார்த்ததுனால இப்போ முங்குறாரு, இப்போ தண்ணிக்குள்ளே முங்குறாரு. இப்போ இயேசுவே என்னை ரட்சியும் காப்பாற்றுங்கன்றார். உடனே இயேசு கையை பிடிச்சி தூக்கி விட்டுறாரு, தூக்கி விட்டுறாரு. தூக்கி விடும்போது சொல்கிறாரு 31ஆம் வசனம், இயேசு கையை நீட்டி பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த வாரம் முழுசும் நம்ம ஏசப்பாவை நிறைய சந்தேகப்பட்டிருப்போம்ல. ஏதோ ஒரு விஷயத்துலையாவது கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம், அவர் வார்த்தையை, அவர் வசனத்தை, அவர் நடத்தி கொண்டு வர்ற வழியை, பாதையை, சூழ்நிலை அப்படியே இருக்குது, காரியங்கள் அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் விசேஷமாக சொல்லிக்கொள்கிற மாதிரியும் இல்லை, சொல்லிக்கொள்ளுகிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த சந்தேகங்கள் வரும்போது முங்க ஆரம்பிக்கிறோம். இனி கர்த்தர் நமக்கு மன்னிச்சு இரக்கம் பாராட்ட மாட்டார். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே வராது. சத்துருக்களுடைய உட்புகுதலுக்கு முடிவே இருக்காது போல இருக்குது. சத்துருக்கள் அழிவே மாட்டார்கள் போல இருக்குது. பகைஞர்களும் துரோகிகளும் அழியவே மாட்டார்கள் போல இருக்குது. வியாதி அழியவே மாட்டாது போல இருக்கு. அப்போ ஒவ்வொரு காரியங்களும் நம்மை விட்டு நீங்காது போல இருக்குது. நம்மை விட்டு நீங்க வேண்டியவைகள் நீங்க மாட்டேங்கிறது போல காணப்படுது. ஆனால் அதில் அப்படி நினைக்கும் போது உள்ளே முங்குறோம், நம்பிக்கையை இழந்துடுறோம். தேவன் பார்க்க வேண்டிய, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் மேலே வைக்க வேண்டிய விசுவாசத்தை இழந்து, என்னது இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை இழந்து அந்த தண்ணியில் முங்குற மாதிரி முங்குறோம். அப்போ தண்ணியில் முங்கும்போது என்ன வரும், மூச்சு நல்லா விடுவோம். தண்ணிக்குள்ளே போனோம்னா நம்ம மூச்சு நல்லா விடுவோம். மூச்சு திணறி செத்துரும். ஆத்துமா, மனது உலர்ந்த எலும்புகளை போலாகி செத்து போகிற நிலைமைக்கு வந்துடுது. சரீரம் என்னவோ உயிரோடு கூட இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளான மனிதன் மரித்தவனாக, உள்ளான மனுஷி மரித்தவளாக இயேசு கையை பிடிச்சி தூக்கி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. படகில் அவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு, அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று. அப்போது படகில் உள்ளவர்களாம் சீஷர்கள் தான். மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தர் இவர்களை காப்பாற்றும்படி, இவர்களை தப்புவித்து காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்காக கர்த்தர் அவர்கள் படகுல வந்தபோது இதுவரைந்தமும் அவர்களை உபத்திரவப்படுத்தின சத்துருக்களுடைய ஆவிகள், அதனுடைய சேட்டைகள், வன்மங்கள், அவர்களை உபத்திரப்படுத்தினது, நம்பிக்கை இழந்து போகும்படி செய்தது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இயேசு அவர்களிடத்தில் வந்த பிறகு, சீசர்களிடத்தில் வந்துட்ட பிறகு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நேரம் கடந்துட்டு மார்க்கு 6ஆம் அதிகாரம்
இதே பகுதி தான், சில வசனங்கள் விரிவாக இருக்கும். மார்க் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து 51. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமானபோது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை. இந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்குன்னா, அவர்களுக்கு காற்று எதிராக இருந்து தண்டு வலிக்கிறதுனால், தண்டுன்னு துடுப்பு, தண்டு வலிக்கிறதுனால் என்னவாயிருச்சு, அவர்களுக்கு வருத்தப்படுகிறதை கண்டுனா முடியல அவங்களால. இனி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. இனி இந்த எதிர்ப்பு, இந்த எதிர்காற்று, இந்த சூறை காற்றுகள், இந்த கொந்தளிப்புகள், இந்த இனிமேற்பட்டு இதில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இனி போக முடியாது. நம் பலத்தை முழுசும் செலவு செஞ்சிட்டோம். இனிமேல் நம்மளுடைய மனுஷிகமான இதில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. அனுப்புனது யாரு? அனுப்புனது ஏசப்பா. ஏசப்பா அனுப்புனாங்கன்னா எதிர்காற்று வரக்கூடாது, வேறு எந்த காற்றும் வரக்கூடாது, எந்த கொந்தளிப்பும் வரக்கூடாது, எந்த கொந்தளிப்பும் வரக்கூடாது. போட்டு ஈஸியாக போயிடணும், லைஃப் ஈஸியாக போயிடணும், சீக்கிரத்தில் உரிய நேரத்தில் போய் அக்கறைக்கு போய் சேர்ந்துடணும், கர்த்தர் வச்சிருக்கிற வேலையை அங்கே செய்யணும், கொள்ளணும். ஆனால் எல்லாமே எதிரும் புதிரமாக இருக்குது, எல்லாமே எதிரும் புதிரமாக இருக்குது. அப்போ தான் ராத்திரி வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, அப்போ தனிமையில் இருந்துக்கிட்டு அங்கே எங்கே நடுக்கடலில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களே பார்க்க முடியாது. ஏசப்பா இங்கே ஒரு மலையில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அங்கே நடுக்கடலில் அவர் சீஷர்களை அனுப்பி விட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் சொல்லிட்டு. அப்போ இதில் சொல்லப்படுது, வாசிங்க 49:50. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது இந்த இடத்துல போட்டிருக்கு பார்த்தீங்களா, அவர்கள் அங்கு அவர்கள் படவில், அவர்கள் படகில் அவர்கள் ஏறினார்கள்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஏறினதை குறித்து சொல்லப்படுது. ஆனால் இங்கே அங்கே தரையிலேருந்து அதில் ஏறுறாங்க, தண்ணியில் இருக்காங்க, அவங்க தண்ணியில் இருக்காங்க, தண்ணியில் போட் இருக்குது, அங்கே இருக்காங்க, ஏறினாங்கன்னு இங்கே சொல்லப்படுது. அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் என்று போட்டிருக்காங்க. 51 அவர்கள் இருந்த படகில் ஏறினார். ஏசப்பா இப்போ படகுல வந்துட்டார். இப்போ பிரச்சனையாக இருந்து இது முடிய போகிறது இல்லைங்கிற நிலையில் இனி தாக்கு பிடிக்க முடியாது, இனி நிலை நிற்கவே முடியாது, இனி பிழைக்கவே முடியாது, இனி நம்பிக்கைக்கு ஏதுகரமானது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இனி நம்ம தப்புவிக்கப்படுறதுக்கும் காப்பாற்றப்படுவதற்கும் விடுதலையாக்கப்படுவதற்கும் கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகளே இல்லை, வாய்ப்புகளே இல்லை, சான்ஸே இல்லை என்ற இடத்துல படகில் ஏறினார். காற்று அமர்ந்தது. காற்றை பார்த்து சொல்லலை, நீ காத்தே நில்லு, நீ அமராத, நீ அமர்ந்துரு, அப்படிலாம் எதுவுமே அங்கே சொல்லலை. அவர் வந்து உக்காந்தார், எல்லா பிரச்சனையும் காலியாயிருச்சு. சீஷர்கள் சந்தித்தது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், நடக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சீஷர்கள், கர்த்தருடைய சீஷர்கள். காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. அவர்களை அங்கே தான் அனுப்புனார், அங்கே தான் அனுப்புனார். அனுப்புறதுக்கு முன்னாடி பெரிய அற்புதங்களை எல்லாம் பார்த்தாங்க, பிரம்மாண்டமான அற்புதங்களை பார்த்தாங்க. ஆனாலும் அவர்கள் பிரச்சனையின் வழியாய் கடந்து போகும்போது அதையெல்லாம் மறந்து அவர்கள் மிகவும் சோர்வுற்று களைப்புற்று கலக்கமடைந்து இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று அவர்களுக்கு. இனி பிழைக்கவே மாட்டோம். ஆனால் ஏசப்பா அனுப்பி தான் இவ்வளவும் நடந்திருக்குது. சில வேளையில் ஏசப்பா அனுப்பாமல் நம்ம போய் எதுவும் நடந்திருந்தாலும் கூட இயேசுவே என்று கூப்பிடும்போது
அவர் மன்னித்து இறங்கி வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய தத்தளிப்பிலிருந்து முழுகிற நிலைமையில இருந்து முங்கி விடுவோம் என்கிற நிலைமையில இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து அற்ப விசுவாசியே என்று சொல்லி தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிற கர்த்தராய் நம்முடைய ஒரே தேவன் இருக்கிறார். நீர் செய்ய நினைத்தது, அவர் என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ, அவர் என்ன நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, எதை கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, எதை தர வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, எதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, எந்த நன்மையை கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, எந்த பிரச்சனைகளை அழிக்க வேண்டும், தேவ பிள்ளைகளிலே அழிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, எந்த சத்ருவின் கிரியைகளை அழிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, அவர் நினைத்திருக்கிறது தடைபடாது. அவர் பிள்ளைகளை மீட்டெடுக்கிறதுல, அவர் பிள்ளைகளை விடுவிக்கிறதுல, சுகமாக்குறதுல, வேலையை கொடுக்கறதில்ல, வியாபாரம் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதில்ல, பிள்ளை பாக்கியத்தில், நோய் நொடி சுகங்கள் ஆரோக்கியங்கள் கிடைப்பதற்கு அவர் படகிலே வரும்பொழுது, தேவ பிள்ளைகளுக்குள்ளே வரும்போது, அது அவருடைய நேரம், அது அவருடைய வேலை. அங்கே சத்ருவுக்கு இடம் இல்லை. சத்ருவின் ஆதிக்கத்துக்கு, அதிகாரத்துக்கு, சத்ருவுக்கு விற்று போட்டவருடைய அதிகாரங்கள் அங்கே நிற்காது. அங்கு தேவனும் தேவனுடைய பிள்ளைகளுமாய் படகிலே இருப்பார்கள். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யார் செய்ய நினைத்தது? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த வார்த்தையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை தந்து, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே எங்களோடு கூட நீர் பேசின மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.